கன்னி ராசி அன்பர்களே, தாங்கள் சகலகல வல்லவர்களாக இருந்தாலும் பார்ப்பதற்கு நீங்கள் மிகவும் சாதுவை போல காட்சியளிப்பீர்கள். ஆனால் நீங்கள் சகலகலா வல்லவர், ஒன்றும் தெரியாத மாதிரி அப்ராணியாக இருப்பீங்க. பார்க்குறவங்க அவருக்கு என்ன தெரியும்னு நினைப்பாங்க. ஆனால் அவ்வளவு கெட்டிக்காரத்தனம் உங்கள்கிட்ட இருக்கு. காண்போரெல்லாம் கனிவுடன் பழகத் தோன்றக்கூடிய அன்பர் தான் நீங்கள். பழைய சம்பிரதாயங்கள் சடங்குகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உன்னதமான அற்புதமான மனிதர்கள் தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள். இவர்களுக்கு இதுவரையில் 6ல் சனி இருந்தது 7க்கு வருது, 7ல் இருந்த ராகு 6க்கு வருது. அது ரொம்ப சிறப்பான அம்சம். 10க்கு குரு வர்றார். இதில் ஜென்ம கேது விலகுவது மிக மிக சிறப்பு கன்னி ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா இதனால் வரைக்கும் தோல் வியாதிகள் நிறைய இருந்திருக்கும், அரிப்பு இது போன்ற பிரச்சனைகள் வந்திருக்கும், உடம்புல ஏதாவது ஒரு ஊரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி 7ல் ராகு, அதுவும் மாறுவது மிகச்சிறப்பு. இப்போ 6, 12 இந்த ராகு மாறி இருக்கும் பொழுது கடன் தொந்தரவு மாறி, பகைகள் மாறி, உங்கள் தொட்டது தொடங்கும், எல்லா காரியமும் பலிதமாகும், தீராத நோய்கள் தீரும், வெளிநாட்டு தொடர்புகள் கிட்டும். எப்போதும் டென்ஷனாகவே கோபப்படுவராகவே இருக்கக்கூடாது. நீங்கள் 7ல் சனி இருப்பது கணவன் மனைவியருடைய மனத்தாங்கல்களையும் பிரச்சனைகளையும் மனக்கசப்புகளையும் விரிசல்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. அதனால் ஒன்றும் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. உங்களை பொறுத்தளவில் அலர்ஜி சம்பந்தப்பட்ட சளி தொந்தரவு, தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துக்கு சனி போகிறதுனால ராகு 6க்கு வந்துடுறாரு. இப்போ இந்த இரு கிரக அமைப்பும் இரு பாவர்கள் இன்னும் 3 வருட காலத்துக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது மிக மிக சிறப்பு. இவங்க 2 பேரும் தான் அவங்கள பாதுகாக்கக்கூடியவங்க. இதனால் வரைக்கும் சனி பாதுகாத்தார், இப்போ ராகு பாதுகாக்க போகிறார். அந்த 7 நாள் ராகுனால பிரச்சனை வந்துச்சு. இனிமேல் 7ல் இருக்க சனினால் பிரச்சனை வரும். ஆனால் அந்த ராகு அதை ஈடுகட்டி ஒன்றும் இல்லாமல் பொடி ஆக்கிடுவார், தகர்த்தெறிந்து விடுவார். உங்களை பாதுகாப்பார்கள், எதிரிகள் அழிந்து விடுவார்கள். முதல் 6 மாதம் செவ்வாய் நாள் நீசம் அடைவது மிக மிக சிறப்பு. ஏன்னா கன்னி ராசிக்கு 8ஆம் அட்டமாதிபதி லாபஸ்தானத்தில் போய் நீசம் அடைவதுங்கிறது ரொம்ப மிகச்சிறப்பு. கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. கோர்ட்டு கேஸு வில்லங்கமெல்லாம் மாறி வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். தொழிலில் மிக அருமையான ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். 7ல் சனி வருவது மட்டும் தம்பதியரிடையே மனக்கசப்புகளை குழப்பங்களை ஏற்படுத்தும். அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. ஜென்ம கேது மாறுவது உடல் ரீதியாக தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அவரவர் வயதிற்கேற்ற மாதிரி நல்ல பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. நீங்கள் பயப்படுற அளவுக்கு பெரிய பிரச்சனையே வராது. காரணம் அந்த 6ஆம் இடத்து ராகு. நீங்கள் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், உப்பிலியப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உன்னதமான நிலையை பெறுவீர்கள் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.